கருமுது கண்ணனே கமல கண்ணனே அருமறை முதல்வரே உமையொரு பாகனாகிய சிவனை எட்டோடு எட்டு நாள் ஈசனைத்தான் காணாமல் உனது தன்னை படுந்துயரம் தான் அறியவில்லையோ அண்ணா அண்ணா என்று ஆதி பராசக்தி தேவியானவள் அந்த அண்ணனுக்கு என்னுடைய கணவன் கணவனானவர்கள் அந்த மகேஸ்வரன் மகாதேவன் சிவபெருமான் எங்கு சென்றாரோ தெரியவில்லையே 8 நாளாச்சு வீட்டை பற்றி சிந்தனை இல்லாம எங்க போனார்னு தெரியல பகவான் பிரம்மகத்தை தோஷம் பிடித்து சிவபெருமான் பித்தராகி சுடலையில போய் ஆடிட்டு இருக்கார் தில்லையிலே போய் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னையே மறந்து தில்லையிலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் சரிதான் இவரை காணாமல் அம்மை பராசக்தி அண்ணனை கிடைத்தார்கள் நான் அறியாதது ஒன்றுமில்லையே தாமோதரா கிடையாதுல்லவா இந்த தன்னைக்காக மனம் இறங்கவில்லையா இல்லையோ உன் மனம் என்ன கல்லானதா கரும்பாதையா ஆனதா தங்கை மீது இறக்கமில்லையா அன்பில்லையா பாசமில்லையா பரிவில்லையா நேசமில்லையா பரந்தாமா 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 என்று பார்வதி அழுது புலம்பினார் ராமா கண்ணா மாய கண்ணா எப்படி அம்மை பார்வதியை நினைத்த மாத்திரத்திலே அப்படி பரந்தாமன் கருட வாகனத்திலே அந்த கண்ணபெருமான் வருகிறார் கைலாசம் வருகிறார் அந்த தங்கையுடைய இடமானதிலே வருகிறார் அந்த தங்கையுடைய இடமதிலே ஆதிபரால் சக்தி இந்த அண்ணனாகிய எம்பெருமான் நமோ நாராயணனை எதற்காக எண்ணி வருந்தி அழைத்தார் எதற்காக நினைத்தாய் அண்ணா எல்லாம் அறிந்தும் அறியாதது போல் கபட நாடகம் ஆடுகிறாயே கண்ணா கண்ணா தங்கையினுடைய நிலைமை தான் அறியவில்லையா உனக்கு தெரியாதா அறிந்து அறியாதது போல் ஏன் இப்படி நடிக்கின்றான் கேட்கிறீர்களே அம்மா தங்கை இல்லை என்னவென்று என்னிடத்தில் சொன்னால் தானே தெரியும் சொன்னால்தானே என்ன உன் மனதில் இருப்பது எனக்கு என்ன தெரியும் அப்போது அப்பிகை சொல்லுகிறார் அண்ணா ஈஸ்வரை காணவில்லை இப்போ 8 நாள் ஆச்சு கணக்கெல்லாம் ஓவர் ஆகிட்டோம் பகவானை காணவில்லை இல்லை அப்போது ஸ்ரீமத் நாராயணன் யோக திருஷ்டியிலே பார்க்கிறான் சிவபெருமான் அங்கே தில்லை வனத்திலே தேவரு சுடும் கணத்திலே மையானத்திலே அப்படி தில்லையிலே திரு நடனம் புரிந்து கொண்டிருப்பதை ஞான கண்ணினால் அறிகிறார் அப்போது அம்மை பராசக்தி தன்னை ஒரு நொடியும் கொள்ளாதே ஈசன் பகவான் எங்கிருக்கிறார் என்பதை யார் அறிவே
தேவாதி தேவர்களே அப்படி நம்ம நாட்டிய பெண்மணிமார்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துல புற கூட்டிட்டு வாங்க. எல்லோரும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், நான்முகனாகிய பிரம்மன், 33 கோடி தேவாதி தேவர்கள், தெய்வ நடன பெண்மணிமார்கள், அலைமகள் மலைமகள் கலைமகள் எல்லாரும் வந்து கைலாசத்தை விட்டு படை நடத்தி வருகிறார்கள். அந்த கைலாசம் தலை கடந்தங்கய்யா வருகிறார். அந்த கைலாசம் தலை கடந்து பயணமாகி வருகிறார். அங்க வந்து பார்க்கிற என் தங்கை அம்மா, அம்மா பார்வதி, உன்னுடைய கணவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு பார். அங்க பார், ஒரு கோலத்தை பார் எப்படி இருக்கிறாரு பார். கணம் பூத கணம் ரண கதம் ஆட மதுவாடம் அம்மை சிவகாமி எல்லாரும் சேர்ந்து ஆட போறாங்க. நிறத்தோடு இருக்கிறாரு. கணக்கள் பொடி கணக்கள் சரிதான். இந்த சிவகாட்டில் ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு. சாம்பெல்லாம் இப்படி பூசிட்டு இருக்கா பாரு. இறந்தவர்களுடைய சாம்பலை எல்லாம் அங்கத்திலே பூசி கொண்டு என்ன ஆட்டம் போடுறாரு பத்தியா. ஆமா, ஏன் ஆடுறாருன்னா அவருக்கு பிரம்மகத்தி தோசை குடிச்சிட்டு. ஆமா, குடிச்சி ஆடுல. ஆமா, நாங்க ஆடுறோம்லப்பா. ஆமா, என்ன நாம எல்லாரும் ஆடுவோமா. அப்போ 30 தேவிமார்கள், சரி, பிரம்மா, ஸ்ரீமன் நாராயணன், தேவாதி தேவுக்கள், தெய்வ நடன பெண்மணிமார்கள், மூத்த பிள்ளை குமரேசன், கணேச பெருமான், கணநாதன் தொந்தி சரியா அவரு கடந்த ஒரு பக்கம் கடந்தார். வள்ளி மணவாளன் மடிவேலன் முருகன் பெருமான் அவருக்கு ஒரு பக்கம் கடந்தார். ஆக எங்க அங்க செல்லை வனத்துல மையானத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜகஜோதி நடக்கும். அப்போது என்ன இந்த பிரம்மனுடைய கலாரம் எப்படி சிவபெருமானுடைய கரவிட்டு நீங்கினால் தவிர சரி பிரம்மகத்து தோஷம் அகராது. தேவாதி தேவுக்களை அழைத்து அந்த கொடிய வனங்களிலே வாழுகின்ற துஷ்டம் மிருகங்கள், கரடி, சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, இப்படி துஷ்ட மிருகங்களை எல்லாம் பிடித்து அப்படி அதனை தலை அறுத்து அந்த பிரம்மதேவனுடைய கபாலத்தின் வாயிலே அந்த ரத்தத்தை ரணத்தை ஊற்றினார். அப்போ 1000 யாரையை வெட்டி ரத்தத்தை ஊற்றாங்க. மடக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா கையை விட்டு போக மாட்டேங்க. சிலவங்களுக்கு கறிப்புளி சரியில்லாம சோத்த பிடிச்சி வாங்குவாங்க. ரத்தத்தை பூரா குடிச்சிட்டு. ஆமா, என்னடா இது எப்படி ரத்தம் வாங்குறது? வாங்குறது ரத்தமெல்லாம் எங்க போகுது? எப்படி இனி நாம் இந்த பிரம்மனுடைய கபாலம் நீக்க வேண்டும்? சரிதான். அப்போதுதான் தில்லையிலே நம்மை அம்மை பார்வதி தேவியானவள் திரு நடனம் புரிந்த போது அம்பிகை பார்வதி வலது காலிலே அணிந்திருந்தால் ஒரு சடங்கு, அதில் இருந்து ஒரு மாணிக்க முத்து பரன் மணிமந்திர பாறையிலே கீழ் தெரித்து கணீர் என்று ஓசையோடு விழுந்ததா. சத்தத்தோடு பகவான் அப்படி ஏறெடுத்து பார்க்கிறார். சரிதான். அந்த மணிமந்திர பாறை 2 கலராக ஓடி அப்படி அங்கே ஒரு ஆண் மகன் தோன்றுகிறான் அல்லவா? எப்படி ஆனால் எப்படி அவன் பிறக்கும் போது பேய் முகத்தோடு பிறந்தான். பேய் முகத்தோடு பிறந்தான் இருக்கிறான். பூனோடு பஞ்சாங்க ஏடுடனே சரிதான். வலது தோளில் மணி மகுடம்
இடது தோளில் பெய்முகம், இடது தோளிலே தேமுகம், முன்குடுக்கி பூநூலும் பஞ்சாங்க ஏடும், கைவட்டும் கருவி கத்தி. ஆமா அந்த பிள்ளைகளே மையானத்திலே தோன்றுகிறான் மணிபந்தர பாறையிலே. ஆமா தோன்றுகிறான்லவா. பிறந்த பாலகன் வருகிறான். ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி சொல்லுகிறான், அப்பா மகனே, அடே அடே ஐயா, நீ மணிமந்திர பாறையனை கனி இரண்டு ஒளியோடு ஓசையோடு தோன்றியதினால் உனது பேர் தெய்வ கனியான் என்று பெயர் கொடுத்தேன். தெய்வ கனியன் என்று பெயர் கொடுத்தான். பெயர் கொடுத்தான். சொல்லுகிறான் எத்தனையோ மிருகங்களை எல்லாம் நலப்பறிவு கொடுக்கும். அப்பொழுதும் அந்த கபாலம் பெறவில்லையே. அவருடைய கபாலம் நீங்கிய பாடியில்லை மகனே. சரிதா மகனே, அப்பா நீதான் நலப்பறி கொடுக்க வேண்டும். அதுக்குதான் வந்திருக்கேன். ஊர்நாப்பட்ட மிருகத்தெல்லாம் வெட்டி பறி கொடுத்தாச்சு. சரிதா, மானிடன் நலப்பறியை கொடுத்து பார்க்கிறார். அப்போதாவது என்று பார்க்கலாம். அதனால் மகனே, தெய்வ கனியானே, ஐயா, இந்த மையானத்திலே அப்படி சிவபெருமானுடைய கரமிட்டு நீங்க வேண்டும் பிரம்மனுடைய கபாலம். ஆதலால் நீ உனது கையை கீறி ரத்தமும் ரத பணமுமாக நீ கொடுக்க வேண்டும். கொடுக்கணும் அப்பா. சரி, அந்த அழகுடைய மூச்சத்திலே அப்படியே கையை வச்சு கீறி சரியா பச்சரிசி சாதத்துல ரத்தத்தை அப்படியே அறிவு போறது. அந்த பச்சரிசி சாதத்தை ரத்தத்தோடு பிசைந்து அப்படி மூணு உருண்டையாக திரள கொடுக்க போறான். போகிறான். அந்த பிரபனுடைய கபாலம் கரத்தில் இருக்கிறது. சரியா, ஆனால் இந்த திறனையை உருட்டி மேலே ஆதாரத்திலே விட்டறிகிறார். ஆதாயத்திலே விட்டறிந்தார். இந்த திறனை சோறுக்கு பாருங்க, ரத்தமும் பச்சரிசி சாதம். முதல்ல எந்த தசையை கொடுக்கிறார்? ஓ அறிவோ அச்சா, கைலாச வாசனையா நாகமாடி சரஸ்வதி. அதாவது கைலைகளை அவதாரம் செய்து கனக வரங்களை எல்லாம் பெற்று பூலோக ராஜ்யத்தின் பேசும் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் அப்படி சிவசக்திபுரம் தலமானதிலே கிழக்கு திருமுகமாக தங்க கோட்டையிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவன். ஒத்தப்பனையான ஆண்டவன், சுடலை ஆண்டவன் மன்னார மாணவனோடும் மற்றுமுள்ள பரிவார மூர்த்திகளோடும் அமர்ந்து கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அன்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் நம்பிய அடியவர்களுக்கெல்லாம் அருள்பாரி வழங்கும் தெய்வம், பேசும் தெய்வமாக விளங்கும்
இந்த உத்தப்பனையான் சுடலை ஆண்டவனுடைய இனிய திருவிழா 2ஆம் நாள் மேலதாளங்கள் கொம்பு தப்பு செண்டை மேளங்களோடு வில்லிசை நாதசுர மேளம் மணி மகுடமாம் மாடன் பூசையாம் கைவெட்டும் கனியானம் கனத்த பூசை சுடலைக்கு அப்படி கனியான் கூத்தோடு இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய தருணத்தில் அப்படி நேற்றைய பொழுது நமக்கு சன்மானம் அளித்தார்கள் என அருமை பெருமைக்குரிய நாட்டாமை கண்ணன் அண்ணாச்சி அவர்கள் மற்றும் அன்பர்கள் அளித்தார்கள். ஆனால் இப்போது இந்த ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் இந்த இனிய பொன்னான வேளையில் விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அப்படி அம்பிகா மற்றும் முருகன் அவர்களுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை மகள் பேரன் ஓஹோ பேரே எத்தனை ஐஸ்வர்யம். அந்த அம்பிகா முருகன் அண்ணாச்சி அவருடைய தவ புதல்வி அப்படி இந்த ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் பாடிக்கொண்டிருக்கும் இந்த கனியாங்குத்து கலைஞர்களை பாராட்டி வாழ்த்து இந்த ரூபாய் பொன் பணியாக அவர் திருக்கரத்தில் இருந்து 500 ரூபாய் 500 லட்சமாக அள்ளி தந்தார்கள். 500 கோடி. ஆதலால் இந்த ஒத்தப்பனையான் சுடலை ஆண்டவருடைய அருட்பெரும் கருணையினாலே அப்படி அந்த ஐஸ்வர்யா என்று சொல்லக்கூடிய அன்பு மகள் ஆண்டவனுடைய கிருபையினால் சகல சௌபாக்கியங்கள் பெற்று கல்வி வளங்களும் இந்த இறையருளால் கிடைக்க பெற்று பெற்றவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நல்ல கௌரவத்தை வாங்கி கொடுப்பார்கள் ஈசன் சுடலையனுடைய அருளால். ஆமாம், ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ அந்த லெவலுக்கு வந்துடணும். எல்லாம் அதையும் தாண்டி வரணும். அதுக்கு மேலே டாக்டர்லாம் வேண்டாம்ப்பா, அது வேண்டாம். அதுக்கெல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஆமாம், மாதம் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பளத்துக்கெல்லாம் வேலை இருக்குது. வேண்டாம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த உன்னதமான கல்வியிலே சிறந்து வழங்க வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செல்வங்களும் கிடைக்க பெற்று மாயாண்டி என் ஒத்தப்பனையான அருளால் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் அந்த குடும்பத்தார்கள் அம்பிகா முருகன் ஐஸ்வர்யா மற்றும் அவர்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் இறைவன் அருளால் எல்லா செல்வங்களும் விட்டு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். இந்த தெய்வக்கணியார் வந்து சரி பிரம்மனுடைய கபாலத்திற்கு கையை வெட்டி ரத்தத்தை பச்சரிசி சாதையிலே சாதம் 3 உருண்டையாக உருட்டி கிழக்கு வாசல் தெற்கு வாசல் வடக்கு வாசலுக்கு அள்ளி அப்படி ரத்தமும் ஜோரும். ஆகவாணி நரசிவாணி சரி காத்திருந்த ரத்தமும் சோறும் அப்படின்னு அந்த திரளையை உருட்டி இந்த தெய்வ கனியான சுடுகாட்டுல சிவபெருமான் கரத்தில் ஒட்டியிருக்கும் அந்த பிரம்மனுடைய கபாலம் நீங்குவதற்காக அப்படி அந்த திரளை மேலே வீசினான் பாருங்க. சிவபெருமானுடைய கரத்தை விட்டு அந்த கபாலம் அந்த திரளை சோற்றுக்காக மேலே போகுது. ஆமா, விட்டு விலகுகிறது. பிரம்மனுடைய கபாலம் சிவபெருமானுடைய கரம் விட்டு நீங்கியது. சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. நீங்கிறது. அந்த மையானத்திலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அலைமகள் மலைமகள் கலைமகள் அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் திரு நடனம் புரிந்தார்கள். அப்போது இந்த ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவன் பார்வதி அம்பிகையானவர் திரு நடனம் புரிகின்ற போது என்ன அந்த தில்லை வனத்தில் மையானத்திலே இந்த 3 பேர்களும் 3 குழந்தையாக மாறினார்கள். மறுகிறார்கள். பார்வதி அம்பிகையானவரே ஒரு குழந்தை உருவெடுத்தார். ஸ்ரீமன் நாராயணன் ஒரு உருவெடுத்தார் ஆண் குழந்தையாக. சரிதான். ஆண்டவன் சிவபெருமானும் ஒரு குழந்தையாக அவதாரம் அந்த தில்லை மையானத்திலே செய்கிறார். அவர்களுக்கு நான்முகனாகிய பிரம்மன் என்ன அந்த குழந்தைகளாக மாறினார். அதனால்தான்
சுடலை வேறு சிவன் வேறு அல்ல. கிடையாது கிடையாது. சிவபெருமானுடைய அம்சமே, அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் 6 பொறிகள் தோன்றி சரவண பொய்களை விழுந்தன. அப்படி கார்த்திகை பெண்கள் அதனை எடுத்து பாலூட்டி சீராட்டினார்கள். என் அம்மை பராசக்தி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அழைத்தார். 6 முகம் ஓர் உடலாகிய 12 கரங்கள். சரிதான். அந்த கண்ட கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள். அந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றி அதில் கண்ணில் இருந்து பொடியில் இருந்து தோன்றியது. இங்கு சிவபெருமான் சுடலையாகவே அவதரித்தான் மையானத்தில். சரிதான். அப்போ முருகப்பெருமான் சுடலைக்கு என்ன உண்டு? அண்ணன் வேணுமில்ல. அந்த பெண்ணானவள் பேச்சு பிரபலாச்சுதை என்றும் என்றும் ஸ்ரீமன் நாராயணனே முண்ட சுவாமியாக அவதரித்தார். அவதரிக்கிறார். அப்போ சுடலை சிவபெருமான் அம்சம், அப்படி முண்ட சுவாமி ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். இந்த 3 குழந்தைகளானவர்கள் ஆனவர்கள் அந்த ஈசன் பகவானும் அப்படி மும்மூர்த்திகளானவர்கள் உறைவிடமாக விளங்குகிற கைலாசத்திற்கு கொண்டு வந்தார். அந்த கைலாசம் மலை ஏறி நல்ல மணலை கைலாசம் பகவானும் பார்வதியும் நான் ஆகிய பிரம்மனானவனும் ஆனவனும் நாராயண மூர்த்தியும் அப்படி அந்த அனைவர்கள் தலைவர்கள் தலைவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி கையில வந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கு என்ன பேரு கொடுக்கலாம்? எப்படி எப்படி கொடுக்கலாம்? பேச்சு அம்மாறு என்றும் என்றும் பிள்ளைகளை திரு நடனம் புரிந்து சிவபெருமானுடைய அம்சத்திலே குழந்தையாக மாறி உருவெடுத்ததாலே எடுத்ததாலே சுடலை ஆடி சுடலை மாடல் சுடலை என்று திருநாமம். ஆமா, பெயர் நாமம். சந்திராதி முன்னன் என்று பெயர் கொடுத்து அந்த வாணிக்கை கையிலே அப்படி அந்த குழந்தைகள் படித்து உறங்கி கொண்டிருக்கிறது. இருக்கிறது. அப்போதுதான் அங்கே ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது. ஏற்படுகிறது. ஏனென்றால் அவதாரம் செய்த பெருமை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நான் அறிய வேண்டும் அல்லவா அந்த பிள்ளை வனத்திலே பிணமிருந்து வேகிறது. அந்த ஆண்டவனாகிய பகவான் மகாண்டி சுடலை ஒட்டப்பறையா பேசி பிரமதாச்சுதை சத்தனாதி முன்னனானவனும் ஆனவனும் அவனும் மாணிக்க கட்டி வேதுதையா
ஐயா ஏகமலை வல்லை என்றால் ஏசுடலை கண்ணு ஏசுடலை கண்ணு பறிக்குடலை கொடுங்குகிறான் ஏசுடலை ஐயா ஏசுடலை ஐயா ஏசுடலை ஐயா ஏசுடலை ஐயா போடுகிறான் ஏசுடலை ஐயா மறிக்குடலை பிடுங்குகிறான் ஏசுடலை ஐயா ஏசுடலை ஐயா மாலையாக போடுவார் ஏசுடலை ஐயா போனதில போட்ட பிணை ஏசுடலை கண்ணு ஏசுடலை கண்ணு வெப்பமலை ஆகிடுமா ஏசுடலை ஐயா ஏசுடலை ஐயா வாயிலே கடித்த பிணை ஏசுடலை ஐயா ஏசுடலை ஐயா ஏசுடலை கண்ணு ஏசுடலை கண்ணு வாய் வழிய உன் வழிய ஏசுடலை ஐயா வாயடியில கடித்த பீனம் ஏசுடலை ஐயா ஏசுடலை உன்னை வாய்வழிய உள்வேடி ஏசுடலை ஐயா இவரை மையானம் கொலையிடுகிறான் பார்த்தால் பேசியம்மா பாலகன் நான் மையானம் வந்து வெகு நேரமாகி போனது போனதையா பகவானும் பார்வதியும் பார்த்தார்கள் ஆனால் நம்மளுக்கு சாமத்தை அளித்து விடுவார்களே நமக்கு சாபம் கொடுத்து விடுவார்கள் ஆமா எல்லாம் அறிந்தும் அறியாதது போலும் தெரிந்தும் தெரியாதது போலும் ரெண்டு பேரும் இந்த சத்ராதி முண்டர் காண்பாரு இந்த மண்டை அவர் என்ன மிஞ்சிய பிணங்களை எல்லாம் மாணிக்க கைலாசம் தொட்டியிலே கொண்டு மெத்தை போடு விரித்தார். ஆமா விரிக்கிறார் குழந்தையாக வடிவம் கொண்டு படுத்து உறங்குவது போலவே பாசாங்க செய்தார். செய்கிறான் அல்லவா அப்போது ஆண்டவனாகிய மகாண்டி சுடலை கொண்டு சுவாமி என்ன அடித்த பிள்ளை போலவே அலறி சத்தம் போடுகின்றான். குவா குவா என்று குவா நல்ல குவா என்று ஓசை போடு மாணிக்க தொட்டியிலே மாயாண்டி சுடலை ஐயா கொத்தப்பானை மயாண்டி அடித்ததொரு பிள்ளை போலை அலறி சத்தம் போடுகிறான். குவா என்று ஓசை போடுகிறான். குவல்ல குவாயில் அவன் குவாயில் அவன் ஓசை போடுகிறான். குழந்தையோட சத்தம் கேட்டான். கோதையினி பார்வதியா வாரி நல்ல கையில் எடுத்தான். வாகோதி முத்தமிட்டான். கோதி நல்ல கையில் எடுத்தான். ஒரு கையோடு சேர்த்தனைத்தான். அந்த பிள்ளையோட மேனியெல்லாம் சாமானை பிணவாடை தாறுமாற விஷங்கள் இலச்செடியும் சமச்செடியும் பிள்ளை மேனியெல்லாம் வீசுதையா. பார்த்தா நம்மை பராசக்தி என்பதை பார்வதியானவள் ஆனவள் மல்லிகை பிச்சி மலரின் மனம் வீசுகின்ற மேனியிலே இருக்கிறது பார்வதியானவள் ஓடோடி வருகிறாள். பகவானே ஐயா இந்த குதிரபாகி என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா? ஏனம்மா இதற்காகம்மா கல்யாணம் சென்று மாமிசத்தை கலந்து சரியா மாமிசத்தை எல்லாம் தின்றது அல்லாது வேற என்ன மாணிக்க கைலாசத்துக்கே கொண்டு வந்துட்டான். வந்துட்டானே 3 பிள்ளைகளும் ஒரு ஊர்ல கடைத்து பக்தர் சரிதான் கல்யாணம் போயிருக்காரு சாமி. முழு பிணத்தை பாதி வெந்து தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வர. ஆமா நடந்த உண்மை. இவன் அதே மாதிரி மாணிக்க கைலாசத்துல மாமிசத்தை கொண்டு கைலாசத்துல கலந்துட்டான். தொட்டில ஒன்று போட்டுட்டான். பார்த்தார் பகவானும் அப்பா பாலகான் பாலகான் மாமிசத்தை கலந்ததால்
மாணிக்க கைலாசம் உணவாது என அருமை மகனே வாயாண்டி சுடலை ஐயா. சொல்லுங்க ஐயா. நீ இப்ப ஆபீசத்தை கலந்த காரணத்தினால் இந்த இடத்தை விட்டு இப்போது நீ பூலோகத்துக்கு போ. உடனே போய் நான் பூலோகம் போக வேண்டுமானால் வேண்டுமானால் பகவானே சொல்லை கேளாய். கேளா